எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் நண்பர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு கொரியர் வந்திருக்கு. போர்டு அவங்க பிசிபி வாங்கி ரெடி பண்ணாங்களா, அது ஃபால்ட் ஆகிடுச்சு, ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்கள். இது எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொரியர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா இது நம்ம போர்டு தான். அது ஒரு இதை தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. அப்படி ஆடியோ மட்டும் வரலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. அப்படி இதுவும் செக் பண்ணி பார்த்துடலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர்டு தனியாக ஒரு போர்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. அப்படி இந்த போர்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது நம்மளுக்குன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போனாலும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கு. அப்படி என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 போர்டு கொடுத்துருக்காங்க. இது அவங்க செஞ்சது. இது நம்மக்கிட்ட பிசிபி வாங்கி அவங்க ரெடி பண்ணது. பட் எல்லாமே நம்பரெல்லாம் அழிச்சு விட்ருக்காங்க. பட் இதில் என்ன ஃபால்ட் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போர்டு செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா பிஎஃப் வாய்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த டென்ஸ்ட்டு இல்லைனா இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம் லைன் கொடுத்து. ஆக்சுவலாக அவங்க பார்த்திங்கன்னா இந்த 1 வாட் வரணும், இல்லை 1/2 வாட் வரணும். அவங்க கம்மியாக கொடுத்துட்டாங்க. இது செக் பண்ணி பார்த்துடலாம் லைன் கொடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டோம். செக் பண்ணி பார்த்ததில் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அவர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு அப்படியே இதில் பார்த்திங்கன்னா 1/4 வாட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு அது மாதிரி போடக்கூடாது. 1/2 வாட் இல்லை 1 வாட் தான் போடணும். அவர் இருந்தது 1/4 வாட் இருந்திருக்கு பாருங்கள், இதுதான் போட்டிருக்கு. அப்படியே அது மாதிரி போடக்கூடாது. ரெண்டாவது அவர் மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டும் டச் ஆகிடுச்சு. இது ரெண்டுமே டச் ஆகிடுச்சு. அதனால் ஆடியோ கட் ஆகிடுச்சு. ஆடியோ கிரவுண்ட் ஆனதுனால ஆடியோ ஒர்க் ஆகலை அவருக்கு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல நான் கொஞ்சம் ட்ராக்லாம் கட் பண்ணிட்டு கீறி விட்டேன், சரியாக போச்சு. இப்போ பாருங்கள், பாட்டு படுத்து பாருங்கள். ஆடியோ ஒர்க் ஆகுது பாருங்கள். அடிக்கலின்னு ஒர்க் ஆகுது. இது சின்ன மிஸ்டேக் தான், மற்றபடி பெரிய விஷயம் எதுவும் இல்லை. நாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருன்றதுனால இந்த இடத்துல ஜீனரோட நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இந்த 4141 மாடலில் இந்த ஜீனரோட இந்த இடத்துல கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் கம்மியாக இருக்கும். அதனால் நானாக பர்சனலாக அவர் கொடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி அவர் எல்லாம் சர்க்யூட் கரெக்டாக தான் போட்டிருந்தேன். அப்படி இந்த இடத்துல அவர் கிரவுண்ட் பண்ணிட்டு அப்படி இந்த கிரவுண்ட் பண்ணதுனால தான் ரெண்டுமே ஷார்ட் ஆனதுனால தான் அது ஆடியோ ஒர்க் ஆகலை. மற்றபடி இங்கெல்லாம் ஆடியோ இங்கே ஃபீட்பேக் வரைக்கும் வந்தது. அதனால் ஆடியோ ஒர்க் ஆகலை. இப்போ செக் பண்ணிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து போட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இது 520019 போகுது. இப்போ இதை பார்த்துடலாம். இது என்ன ஃபால்ட்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் செக் பண்ணி பார்த்துடலாம். 520019 போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த போர்டு ஒர்க்கை முடிச்சிட்டோம். சாங்ஸ் ப்ளே ஆகுது பாருங்கள். சாங்ஸ் ப்ளே ஆகிடுச்சு பாருங்கள், ஆடியோ வருது. இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று வீக் ஆகிடுச்சு, போயிடுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ராக் ஷார்ட் ஆகிடுச்சு. அது மைன்யூட்டாக ஷார்ட் ஆகுதுன்னா அது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துல பாருங்கள், இந்த தேய்ச்சி இருக்குங்களா, இது இந்த இடத்துல ட்ராக் ஷார்ட் ஆகிருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அதனால் அந்த டிப்பு 41 மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ட்ராக் தனியாக எடுத்து செக் பண்ணால் நல்லா இருக்கிற மாதிரி தான் காட்டுது. இந்த ட்ராக்கில் போட்டு செக் பண்ணால் ட்ராக் ரிமூவ். அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுவும் ஷார்ட் ஆகிருந்தது. இது பாருங்கள், ட்ராக்கை ரிமூவ் பண்ணிவிட்டால் இந்த டிரான்சிஸ்டர் மட்டும் ஒன்று டிப்பு போட்டு மட்டும் போயிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் அது ஒன்று மட்டும் போட்டுட்டால் இப்போ செட்டு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இது 4 டிரான்சிஸ்டர் போடணும். நான் போட்டிருக்கிறது 2 தான் போட்டு செக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம செக்அப் பண்ணும்போது அதிகமாக போடும்போது பார்த்திங்கன்னா சம் ஃபால்ட்டுனா டக்குன்னு 520019 போயிடும். அதனால தான் எப்பவுமே 2 போட்டு செக் பண்ணுவோம். இப்போ செக் பண்ணதில் ஓகே, ரிசல்ட் ஓகே ஆகிடுச்சு. என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று மட்டும் மாற்றிருக்கேன். அவர் கொடுத்ததில் மற்றபடி எந்த ஃபால்ட்டும் இல்லை. எல்லாம் செக் பண்ணிவிட்டேன். அந்த ட்ராக்கு ஓப்பனில் ரெண்டுமே லிங்கில் இருந்ததுனால டிரான்சிஸ்டர் அடி போயிட்டுருக்குது. அது மற்றபடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொரியர் அனுப்பிச்சிடலாம் அவருக்கு. ஓகேங்களா? இது சொல்லிக்கிறவங்க பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. மைனூட்டாக செக் பண்ணியிருந்தால் வந்துட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அவர் கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்ம கம்பெனி போர்டு யூஸ் பண்ணியிருந்தா அப்படி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ராக் 2 லிங்க் ஆகினு இருந்தது. அதனால் ஆடியோ அவுட் வரல. அது ஒன்று தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ராக் 2
ஜாயிண்ட் ஆகுதுனால செக் பண்ண முடியல. மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் இங்கே காட்டுது, இங்கே வோல்டேஜ் காட்டுது. மற்றபடி எல்லாம் செக் பண்ணி இப்போ ஓகே பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து 4 டிரான்சிஸ்டர் போட்டு யூஸ் பண்ணோம். 2 டிரான்சிஸ்டர் தான் போட்டு விட்ருக்கேன். ஏன்னா நம்ம செக்அப் பண்ணுறதுக்கு 2 டிரான்சிஸ்டர் இருந்தால் போதுமானது. ஓகேங்களா? அவ்வளோ இது வந்து அனுப்பிச்சிடலாம் கொரியர். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்க்யூட் ஃபால்ட் இருந்தாலும் சரி, ஏதாவது ரெடி பண்ண முடியலன்ற பட்சத்தில் அனுப்புங்க நண்பர்களை, ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்த கொரியர் போனது, இப்போ இந்த ட்ராக் ஒன்று கட் பண்ணதுன்னா இது வந்து கட் பண்ணிட்டு சர்வீஸ் பண்ணது, இதுக்கு மட்டும் சார்ஜ் கொடுத்தா போதும். அது ஸ்பேர் என்னவோ அது மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த கண்டிஷனுக்கு எடுத்துட்டோம். ஓகேங்களா? எல்லா ஸ்பேரை ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பேர் கொடுக்கும்போது ரிமூவ் பண்ணி தான் கொடுக்கணும். நம்ம வந்து செக்அப் பண்ணுறது மட்டும் போடுறது. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு சர்வீஸ் பண்ணாலும் சொல்லுங்கள், புது போர்டு வேணாலும் சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது MSCRT யூடியூப் சேனல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.